ஓகே, சீட் உங்களுக்கு கன்வெர்ட் செக் பண்ணி. இன்னையோட எத்தனை நாள் ஆகுது? 5வது நாள். இன்னைக்கு 5வது நாள். சரி, 50% உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்களே இப்போ எல்லாமே செய்யுங்க. இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நான் சொல்கிறேன், அதை சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த கையில் இழுத்துட்டிங்கன்னா இது ஃப்ரீ ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, ஆரம்பி. இன்ச்சா நவுற அந்த மூவிங் பாயிண்ட்டை நல்லா கவனமாக பார்த்து அந்த இடத்துல நிறுத்தி எடுங்க. மிரர்லாம் கிளியரா தெரியுதா? ஓகே, ஓகே. உடனே ரைட் வேண்டாம். அந்த மரத்தை கிராஸ் பண்ணுற அளவுக்கு அந்த கலைகளை நம்ம வண்டியில் ஏதாவது படுமா, இந்த அளவுக்கு நீங்கள் ரைட் எடுத்தால் போதும். போதும், அவ்வளோதான். அப்படியே நேராக்கிங்க. கொஞ்சம் லெஃப்ட் அடக்கி லெஃப்ட் ஃபுல் ரோடு எடுக்காதீங்க. லெஃப்ட் அடக்கி ஸ்டடி பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டரை கூட்டிகிட்டே வாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வண்டி மேடில் இருக்கு, கொஞ்சம் கவனமாக எடுங்க. கிளட்ச் மெயினாக அந்த ரோடை பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு ஆப்ரேட் பண்ணோம்னா ரோடு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த 4 கியர் போடுற வரைக்கும் கிளட்ச் கால் கிட்டே வைங்க. அந்த பெடலை தொட்டுக்கிட்டே இருங்க, அப்போதான் உங்களுக்கு ஒரு வேகம் வரும். நீங்கள் எடுத்து ஓர வச்சுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மறுபடியும் கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ளவே லேட் ஆகிடுது, டைம் மிஸ் ஆகுது. ஹார்ன் அடிச்சு பதட்டமாக இருக்கீங்களா? நிதானமாக செய்யுங்க, ஒன்றும் இல்லை. 2 கோடை நம்மளோட டாஸ்கே என்னன்னா இந்த 2 லைனை டச் பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளோட டாஸ்க். இதில் அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட், இன்னும். ஓகே, ரெடி, நெக்ஸ்ட். பர்ஃபெக்ட். இப்போ போகலாம். ஸ்பீட். இப்போ நம்ம 2 லைனை டச் பண்ணுறோமா, எந்த பக்கம் அதிகமாக போகுது, எந்த பக்கம் சாயுது, அதில் கவனம். ஸ்பீடு இதுக்கு மேலே அதிகமாக ஏற விடாமல் பார்த்துங்க. கண்ட்ரோலாக போகிற மாதிரி, குறையவும் கூடாது, ஏறவும் கூடாது. சிக்னல் போர்டை பாருங்கள், 40. ஓகே, லைட்டாக வேகத்தை குறைச்சிங்க, அதுவே கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் ஷேக் பண்ணாமல் பிடிங்க ஸ்டேரிங்கை, லெஃப்ட் ரைட் ஷேக் பண்ணாமல் அப்படி கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போது அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுக்கோங்க. கிளட்ச் ஆப்ரேட் பண்ணிவிட்டு பிரேக் உடனே அழுத்தக்கூடாது. எப்போவுமே கால் ரெடியாக வச்சுக்கோங்க. எங்கே தேவைப்படும் பாருங்கள், வேகத்தடை வருது, பிரேக் போதும் விட்டுட்டு கிளச்சை எடுக்காதீங்க. கிளச்சை நல்லா அழுத்தி பிடிங்க. அழுத்தவே இல்லையா? ஓகே, இப்போ கீரை செகண்டுக்கு குறைச்சி. நீங்கள் வண்டிக்குள்ளே அதிகமாக பார்க்குறீங்களோன்னு தோணுது, வெளியில் அதிகமாக கவனிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணணும். கிளச்சை எடுக்கணும். பாருங்கள், எடுத்த உடனே காலை எடுத்து கீழே வச்சுக்கிட்டீங்க. இங்கே கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு தான் கிளச் கால் கிட்ட வைங்க. 4வது கியர் போட்ட பிறகு தான் காலை எடுத்து கீழே வைக்கணும். இப்போ நம்ம என்ன கியரில் இருக்கோம்? 2ல் இருக்கோம். அதனால் காலை முழுசாக எடுக்காதீங்க, அதை தொட்டுக்கிட்டே இருங்க. பின்னாடி முன்னாடி கவனிங்க. அவன் சைடு கேட்குறான், என்ன சொல்கிறான்? ஒன்று போனோம், இல்லைன்னா விடணும். ஓகே, இப்போ ஆக்சிலேட்டரை கொடுங்க, பொறுமையாக போங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ரைட்டில் ஏறி போயிடலாம். ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே. உங்கள் ஃபோக்கஸ் லாங் இல்லை, அதனால தான் ஸ்டேரிங் இப்படி இருக்குது. இங்கே போகிறவனை, இங்கே நிற்கிறவனை, அங்கே வரவனை, இவனை தான் பார்த்துன்னுக்கிறீங்க. உங்கள் ரோடை பாருங்கள். அந்த பஸ் போதில்ல, இதுதான் உங்கள் ரோடு. அந்த பஸ்ஸோட வீலை பாருங்கள். இதில் நேர்கோட்டில் வந்தால் தான் ஸ்டேரிங்கோட ஆட்டம் குறையும். ஸ்லோ
நெக்ஸ்ட் இந்த ஸ்லோன்ன உடனே உங்க பார்வை என்ன ஆகுதுன்னா டக்குன்னு டைவர்ஷன் ஆகுது, வண்டிக்குள்ள வருது. அது வரக்கூடாது. சும்மா ஒரு செகண்ட் பார்வை செதறடிச்சுன்னா கூட ஸ்டேரிங் கண்ட்ரோல் போயிடும். அது நீங்க முழுசா கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி கவனிங்க. ஹாரன் ஒன் மோர். ஓகே, போயிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் பிக்கப் வரணும். பிக்கப் வந்த பிறகு போட்டுருக்கலாம். போடும் போடும். எனக்கு ஸ்டேரிங் தான் திருப்தி இல்லை. அது நான் சொல்றதை நீங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறீங்க. தரையை பாருங்க, எம்டி ரோட பாருங்க. போற வரவங்க மேல அதிகமா கவனம் கொடுக்காதீங்க. எம்டி ரோடு, அதுல அதிகமா ஃபோக்கஸ் கொடுங்க. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டா ஸ்லோ பண்ணுங்க. கிளச்சை அரெஸ்ட் பண்ணிங்க. கீரை தேர்டுக்கு குறைச்சிருங்க. மூணாவது பாருங்க, தேர்ட் எங்க இருக்குதுன்னு கீரை பார்த்தீங்க. ஸ்டேரிங் தேர்ட் எங்க இருக்குது தெரியாதா? அது பார்த்து தான் போடுவீங்களோ? இப்போ டூ வீலர் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்களேன். டூ வீலர் ஓட்டிட்டு போறீங்க, கீரை என்னைக்காவது குனிஞ்சு பார்த்துருக்கீங்களா? பார்த்தா என்ன ஆகும்? ஹேண்டில் சரியா வராது. பிரேக் லைட்டா விட்டுறேன். இப்போ தேர்ட்ல இருக்கு இல்லையா, கிளச்சை மட்டும் கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரே நிதானமா தேர்ட் கீர்லயே போற மாதிரி போங்க. நமக்கு தேவை கரெக்டா வண்டி நேரா போகணும். அதுக்கு நம்ம என்ன ஸ்பீடு வருதோ அந்த ஸ்பீட்லயே போகலாம். அவன் கேட்குறானா ஜஸ்ட் ஸ்லோ, இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அவனுக்கு சைடு கொடுக்கறது இதுதான். வெறும் வேகத்துல இருந்து காலை எடுத்தாலே அவனே தானா போயிடுவான். ஆனா நீங்க ரைட்ல போகக்கூடாது. நீங்க ரைட்ல போகாம வெறும் ஸ்லோ பண்ணுங்க போதும். எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், அதுவே கண்ட்ரோல் ஆகும். நீங்க ரைட்ல தான் இருக்கீங்க. இப்போ போறாங்க பாருங்க, உங்க ரோடுக்குள்ள நீங்க இருக்கீங்களான்னு அதை கவனிக்கணும் நம்ம முதல்ல. இப்ப ஆக்சிலேட்டர் ரைட் போகாதீங்க, ஏன் நேராவே போங்க, உங்க ரோடு இது. ரைட்டே வேண்டாம், அதே மாதிரி ஸ்பீடு ஏறவும் வேண்டாம், ஒரே ஸ்பீடு கண்ட்ரோலா. ஹாரன் ஒன் மோர். ஓகே, இப்போ அங்கே வேகத்தடை வருது. நம்ம இருக்கிற வேகத்தில் அங்கே போக முடியுமா? ஓகே, அப்போ நம்ம பிரேக் நமக்கு தேவையில்லை. கிளச்சு மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும். 15 கூட இல்லை, 20லயே கூட போகலாம். தேர்ட் கீரில் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. கிளச் எடுக்கும்போது ரொம்ப நிதானமாக எடுக்கணும். ஹாரன் ஒன் மோர். ஹாரனே அடிக்காமலே விட்டுறலாம் பொழுது, தொட்டு விட்டுறீங்க. இப்போ கிளச்சை எடுங்க, பொறுமையாக எடுங்க. பிடிச்சி நிதானமாக எடுக்கணும், முழுசாக விட்டுறக்கூடாது. ஏன்னா வண்டி இங்கே ஸ்லோவாக போகணும், அதனால் பிடிச்சி எடுங்க. அதேமாரி கால் தொட்டுக்கிட்டே இருக்கட்டும். அந்த பஸ் அங்கே ஸ்டாப்பிங்கில் நிற்க போகுது. நம்ம இங்கேருந்தே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போகலாம். அப்போ தான் நமக்கு ரைட்டில் இடம் இருந்தால் ஒதுங்கி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் பிளான். நம்ம யோசிக்கிறது அங்கே நடக்குதான்னு பாருங்க. ஓகேவா? இப்போ நம்மளால ரைட்ல ஏறி போக முடியுமா? அதை பாருங்க. முடியாதுன்னா கிளச் அழுத்தி வேகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்போ போய் பாருங்க, லைட்டா ஹார்ன் அடி. ஓகே, இப்போ கிளச்சை எடுங்க, போயிடலாம். இடம் இருக்கு. கிளச்சு தாங்க புஸ்குட்டி எடுத்து காலை கீழே வச்சுக்கிறீங்களே, எப்படி இப்படிதானா கண்டினியூவா பண்றீங்க? வண்டி ஆஃப் ஆயிடுமே அந்த மாதிரிலாம் எடுத்தா. இல்லம்மா, எடுத்து அதுக்குன்னு டபக்குன்னு கீழே வச்சுக்கிட்டா கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறது யாரு? நானா? ஆமாம்மா, இங்கெல்லாம் நீங்க திடீர்னு உங்களுக்கு பிரேக் அடிக்க முடியுமா? சப்போஸ் நீங்க டைரக்டா பிரேக் அடிச்சா என்ன ஆகும்? வண்டி ஆஃப் ஆயிடும்ல. அதுக்குதான் கால் கிட்ட வைங்கன்னு சொல்றேன். இப்போ அந்த நாய் நீங்க கிட்ட போறீங்க, புடுக்குன்னு வந்துருது, நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரேக் அடிப்பீங்க. டைரக்டா பிரேக் அடிக்கணுமா இல்ல கிளச் அழுத்திட்டு பிரேக் அடிக்கணுமா?
ஏன் கிளச் அழுத்துறோம்? வண்டிக்கு கண்ட்ரோல் வரது கீர். ஏன் இப்போ கண்ட்ரோல்ல தானே இருக்குது? பிரேக் போடும்போது கொஞ்சம் கிளச் அழுத்துறதுக்கான காரணம் என்னன்றதை யோசிங்க. தேர்ட்ல தான் இருக்கு. அப்படியே போலாம். நீங்க இந்த நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல எதுவும் வேணாம், எதுவும் வேணாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்த பத்தி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக்சிலேட்டர் அழுத்தாது, டைரக்டா பிரேக் அடிச்சா என்ன ஆகும்? ஷேக் ஆகுமா? ஆடும். வேற அதை தவிர்த்து வேற ஏதாவது ஆகுமா? ஷேக் ஆனா ஆயின் போகுது. கிளச்சுக்கு அழுத்தலைன்னா வண்டி ஷேக் ஆகும். வித்தியாசமா இருக்குது பதில். கிளச்சுனால வர்ற தப்பு என்னன்னா வண்டி ஆஃப் ஆகும். டூ வீலர்ல கிளச் வேகமா அப்படி விட்டா என்ன ஆகும்? அதுதான் இதுவும் நடக்கும். சரி, கிளச் அழுத்தலைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். கிளச்சுனால வர மிஸ்டேக் வண்டி ஆஃப் ஆகுறது மட்டும்தான். அப்போ நீங்க டூ வீலர் கீர் வண்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது. கீர் வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா? ஓட்டின்னு இருக்கிறீங்கன்னா இந்த மிஸ்டேக்ல வராது. தெரியுமே கிளச்சு ஏன் அழுத்தணும், ஏன் அழுத்தக்கூடாது. கால் கிட்டே வச்சு பழகுங்க. இப்போ கூட நீங்க கால் கிட்டதான் வச்சுக்கணும். 4வது கீர் போட்டு ரோடு கிளியர் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் கால் எடுத்து கீழே வைக்கணும். மற்றபடி வந்து கால் அதை தொட்டுக்கிட்டே இருந்தாதான் மெரிக்கிறதுக்கு வேகம் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு பதட்டத்துல கிளச்சுக்கு பதில் பிரேக் ஆண்ட கால் போச்சுன்னா என்ன ஆகும்? வண்டி ஆஃப் ஆகிடும். நடு ரோட்ல நின்று ஆஃப் ஆகிடும். அதனால்தான் எப்பவுமே வந்து ஒரு கால் பழகிற வரைக்கும் தொட்டுக்கிட்டே இருங்க. புரியுதுங்களா இப்போ நான் சொல்றது? இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். மெதுவாக லெஃப்ட் எடுத்துட்டு வாங்க. கிளச்சை முழுசா அழுத்துங்க. அழுத்திட்டு பிரேக்ல கால் வைங்க, அழுத்தாதீங்க. வண்டி மட்டும் நேராகுதா, அது எங்க வண்டியை நிப்பாட்டலான்னு கொஞ்சம் கவனிச்சு இந்த வேகத்தடையை தாண்டி கூட இப்போ பிரேக்கை மெதுவாக அழுத்து. ஓகே, சுத்தமாக நிற்கட்டும். நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் ஆன பிறகு கிளச்சை விடுங்க. ஃபைனலாக பிரேக் எடுங்க. நல்லா ஓட்டுறீங்க, ஆனால் கொஞ்சம் கூட பதட்டமும் சேர்ந்து இருக்கு. அதை இன்னும் குறைச்சி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.